வணக்கம். வேலூர் மாவட்ட மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியலமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான் ஆட்சி அமைக்கப் போகிறது என்பதை முன்கூட்டியே மக்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டமாக, ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக எழுச்சி போராட்டமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். நடக்கின்ற அநீதிகளுக்கு முழுமையான தீர்வு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சிதான் என்று மக்கள் இன்றைக்கு வாக்களிப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். பெண்கள், குழந்தைகள் என்று பாராமல் ஒவ்வொரு இடத்திலுமே நடந்த அநீதி என்பது கடந்த 5 வருடங்களில் 35,000 பெண்கள் கற்பழிக்கப்பட்டு அதுக்குரிய வழக்குகள் பதிவு செய்திருக்கின்றார்கள். 18,000 குழந்தைகள் கற்பழிக்கப்பட்டு அதனுடைய வழக்குகள் பதிவு செய்திருக்கின்றார்கள். எத்தனை வழக்குகள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை வழக்குகளுக்கு அந்த மக்களை விரட்டி நிராகரிக்கப்பட்டு மிகப்பெரிய அளவில் புறக்கணித்தார்கள் என்பதை வருகின்ற ஆட்சி அமைப்பில், நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அமைப்பில் மட்டுமே தெரியும். இன்றைக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கூட்டணியாக ஆட்சி அமைத்து விடலாம் என்று நம்பிக்கையோடு, நடிகர்களோடு ஒத்துழைப்போடு ஆட்சி அமைக்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் என்றைக்குமே நம்மளுடைய புரட்சி தலைவர் ஆட்சி அமைப்பு என்பது அவர் மட்டுமே இன்றைக்கு 38 ஆண்டுகள் முடிந்திருந்தாலும், நம்மை விட்டு தொலைதூரம் சென்றிருந்தாலும், மக்களால் போற்றக்கூடிய ஒரு தலைவர், மாபெரும் தலைவர், மக்களால் இன்றைக்கும் கடவுளாக எண்ணக்கூடிய தலைவர், அனைத்து வகையான சொத்துக்களையும் மக்களுக்காகவே கொடுத்து சென்றவர். இன்றைக்கு நடிகர்கள் மிகப்பெரிய அளவில் ஆட்சி அமைக்கப்பட வேண்டும் என்று தன்னுடைய சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்று வந்து கொண்டிருப்பவர்களுக்கு என்றைக்குமே புரட்சி தலைவர் அவர் மக்களுடைய இன்றைக்கும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கைக்குரிய கட்சி என்பது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். அவரால் உருவாக்கப்பட்ட கட்சி, அவரால் வளர்க்கப்பட்ட எண்ணற்ற தொண்டர்கள், இன்றைக்கு 2 கோடி தொண்டர்கள் களத்தில் நமக்காக வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். மக்களுக்குரிய பாதுகாப்பை நிர்ணயம் செய்ய வேண்டும், மக்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கப்பட வேண்டும், பெண்கள், குழந்தைகள் பாதுகாக்க இருக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு தொண்டர்களுமே உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த ஒரு பாரபட்சம் இல்லாமல், அவர்களுடைய நலனை கூட கருதாமல், மக்களுக்காக, மக்களுடைய நலனுக்காக முழுமையாக இன்றைக்கு வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆட்சி அமைப்பு மாற வேண்டும், மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு இடத்திலுமே திராவிட முன்னேற்ற கழகம் இடமோசடி, மக்களுடைய தொழிற்சாலைகளை கைப்பற்ற